السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه فمن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وبسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்துகின்ற நாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் வற்றா பெரும் கிருபையும் அவனால் இந்த மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக மனித குலத்தினுடைய மாபெரும் தலைவர், மனித குலத்திற்கான அழகிய முன்மாதிரி, அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தவர்கள் மீதும், அன்னாரை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள் தோழியர்கள் மீதும், தாபியின்கள் மீதும், தபஉ தாபியின்கள் மீதும், இந்த மார்க்கத்தை உலகெங்கும் பரப்பிய இமாம்களின் மீதும், இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக தங்களுடைய உடலாலும் பொருளாலும் தியாகங்கள் செய்த சுஹதாக்கள் மீதும், நல்ல நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு கொண்டு கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற அழகிய பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய வழிகாட்டி மையம் IGC குவைத் வியாழக்கிழமை தோறும் வாராந்திர மார்க்க வகுப்பை ஏற்பாடு செய்து தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை கொண்டு சென்று இந்த மக்களை மார்க்க ரீதியாக வார்த்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த தூய எண்ணத்தோடு நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த வகுப்புகளில் பல்வேறு தலைப்புகளிலே நமக்கு மத்தியிலே உலமாக்கள், அறிஞர்கள் பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றுகின்றார்கள். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய இந்த வகுப்புல ஈமானின் 3 பரிமாணங்கள் என்கிற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக தலைப்பை தேர்வு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தலைப்புக்கான ஒரு நோக்கம் இருக்கும். நான் ஒரு தலைப்பு தேர்வு செய்யற, பேராசிரியர் அவங்க தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவோம் அப்படின்னு தேர்வு செய்தாங்க. அப்ப அந்த தலைப்புக்கு பின்னாடி அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். மக்களிடத்துல உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை குறைவாக இருக்கிறது, அல்லது அது அற்றி போய் இருக்கிறது. ஆகையினால் இந்த தலைப்பின் மூலமாக இந்த மக்களை நாம் சரிபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அல்லாஹ்வுக்காகத்தான். அதே போல இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம், ஈமானின் 3 பரிமாணங்கள். தலைப்பு பார்த்தா ஏதோ புதுசா வித்தியாசமா சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு மிகவும் பரிச்சயமான, இதைத்தான் இப்படி சொல்ல வந்தீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கான ரொம்பவும் பேசிக்கான ஒரு தலைப்பு தான் இது. நம்ம ரொம்ப டீட்டெயிலா புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை. நமக்கு தெரிந்த சில விஷயங்களை ரமதானுக்கு முன்னால் மீண்டும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக
நாம் இந்த தலைப்பை என்ன பண்ணியிருக்கோம், தேர்வு செய்திருக்கிறோம். ஈமானின் 3 பரிமாணங்கள். முதலாவது ஈமான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம தலைப்புக்குள்ள போகணும்னு சொன்னா ஈமான்னா என்ன? நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், இன்றைக்கான தலைப்பு ரொம்ப பேசிக் லெவலான தலைப்பு. ரொம்ப நம்ம ஆய்வு செய்து அந்த மாதிரியான தலைப்பு இல்லை. ஈமான்னா என்ன? ஈமானுக்கான விளக்கம் என்ன? யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க. நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஈமான் அப்படின்றதுக்கான விளக்கம் யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. ஈமான்னா இதுதான் சொல்லுங்க. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். வேற? ஈமான் அப்படின்ற அந்த டேர்முக்கான விளக்கம் என்ன? பேராசிரியர்கள்லாம் சொல்லக்கூடாது. ஏங்க நான் பெருசா ஒண்ணு வித்தியாசமா கேட்கல. ஈமான்னா என்னன்னு கேட்டேன். ஈமானுக்கான விளக்கம் என்ன? ஈமான்னா எதை ஈமான்னு சொல்லுவோம்? நம்பிக்கையே சொல்லுவோம். அதை எப்படி விளக்குவீங்க? ஈமான்னா நம்பிக்கை. ஓகே, 6 விஷயங்களை நம்பணும். அது ஈமானுடைய அர்கான்கள்ல வருது. 6 விஷயங்களை நம்புறது. ஈமான் அப்படின்னா எதை ஈமான்னு சொல்றது? லா இலாஹா இல்லல்லாஹ், அது ஈமான். இங்க கேள்வி அப்படின்றது ஜென்ரலா இருக்கு. எதை ஈமான்னு சொல்லணும்? ஈமான்னு சொல்ல முடியும்? தஅரீஃபுல் ஈமான் அப்படின்னு சொன்னா நம்ம அறிஞர்களை இந்த ஈமான் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஈமான் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில், ஈமான் ஷரியத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்திற்கு ஈமான் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலான உலமாக்கள், இப்ப உதாரணத்துக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை, அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. பெரும்பாலான இமாம்கள் சொன்னதும் அதுதான். நான் அவங்க பேரை குறிப்பிட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை சொல்றேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்க சொன்னாங்க, ஈமான் என்று சொன்னால் 4 விஷயத்த சொன்னாங்க. இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். இதைத்தான் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. கவுலுன் அமலுன் யஸீது வயன்குஸ், இதுதான் ஈமான். இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில ஈமான் அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது கவுலுன் அமலுன் யஸீது யன்குஸ். கவுல்னா என்ன? கவுல்னா என்ன? சொல்றது. கவுல்னா சொல்றது, அமல்னா செய்யறது, யஸீதுனா ஏறும், யன்குஸ் அப்படின்னா இறங்கும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான பெரும்பாலான உலமாக்கள் ஈமான் அப்படின்றதுக்கு கொடுத்த இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலான விளக்கம். கவுலுன் அமலுன் யஸீது வயன்குஸ். நம்ம இன்னொரு விளக்கமும் கேட்டிருப்போம். அது தமிழ்ல உங்களுக்கு சொன்னா ரொம்ப இலகுவா புரியும். உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது, இதுதான் ஈமான். தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதியாக நம்பி, எதை நம்புறோன்றது ரெண்டாவது. இங்கதான் வித்தியாசம் பார்க்கணும். எதை நம்ம நம்புறோன்றது ரெண்டாவது. ஈமான் அப்படின்னு சொன்னா உள்ளத்தால் உறுதியாக நம்புவது, தஸ்தீக்கும் பில் கல்ப். வ கவுலுல் லிசான், நாவால் மொழிகிறது, அதான் லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நம்ம என்ன பண்றோம்? உள்ளத்தால் ஏற்று வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றத உள்ளத்தால நம்ம ஏற்றுக்கிட்டு என்ன பண்றோம்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்
அப்படின்னு சொல்லி கலிமா ஷஹாதாவை வாயால மொழியும். அதற்கு பிறகு என்ன பண்றோம்? அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் அதை என்ன பண்றோம்? நடைமுறைப்படுத்துகிறோம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்யறோம், ஹஜ்ஜு பண்றோம், குர்ஆன் ஓதுறோம். அப்ப ஈமான் அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். உள்ளத்தால் உறுதியாக ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவது, நடைமுறை உடல் உறுப்புகளால் செயல்படுவது ஈமான் அப்படின்னு. அது இருந்தாதான் இது ஈமான். இது இல்லை அப்படின்னு சொன்னா அது ஈமான் இல்லை. அதே போல இன்னொரு விளக்கம் என்ன சொன்னேன்? இதை உள்ளடக்கியதுதான் அந்த விளக்கம். கவுலுன், கவுல் அப்படின்னு சொல்லும் போது உள்ளத்தால் சொல்றது, நாவால் சொல்றது, அது ரெண்டுமே அந்த கவுலுன் உள்ள வந்துடும். கவுல்னு சொன்னா சொல்றது. எப்படி சொல்ல, எங்கேன்னு சொல்லணும்? ஒருத்தர் ஒரு கயர்கோம், ஒரு நான் முஸ்லிம்ஸ் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு, முஸ்லிம் ஆயிடுவாரா? வெளிப்படையாக ஒரு உள்ளத்தால ஏற்காம அதை சொன்னா அவர் ஆக முடியாது. அப்ப கவுல் உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடலால் அமல்படுத்தணும். அமலுன். கடைசியா 2 விஷயம், யஸீது வ யன்குஸ். இதை ஏன் இமாம்கள் உலமாக்கள் இப்படி விளக்கம் செஞ்சாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய வரலாற்றுல நிறைய வழிகட்ட பிரிவுகள் தோன்றினாங்க. உதாரணத்திற்கு இந்த கடைசியா யஸீது வ யன்குஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு முர்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பிரிவு, ஒரு சைடு ஹவாரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. இந்த நம்ம சொன்ன இந்த 2 விளக்கத்துக்கு நடுவுல ஒரு சாரார் இப்படி இருக்காங்க, ஒரு சாரார் இப்படி இருக்கிறாங்க. இந்த ஹவாரிஜ்னு சொன்னேன் இல்லையா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஈமான்ன்றது அப்படியே கான்ஸ்டன்ட் தான், அது ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. யாரா ஒருத்தர் ஒரு பெரும்பாவத்தை செய்து விட்டால் அவருடைய ஈமான் போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஒருத்தர் பெரும்பாவம் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து காஃபிர் ஆயிட்டாரு அப்படின்னு யார் சொன்னா? ஹவாரிஜ் என்கிற பிரிவு இந்த ஏறும் இறங்கும் அப்படின்றத மறுத்து இதை சொன்னாங்க. இந்த முர்ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், நிறைய பிரிவுகள் இருக்காங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒண்ணு சொல்றேன். முர்ஜியா அப்படின்றவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் ஒருத்தர் இபாதத்தே செய்யலனாலும் 2 பேருடைய ஈமானம் ஒண்ணுதான். அமல்கள் அவருடைய ஈமானை ஏத்தாது இறக்காது. களிமா சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமா, குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடிய உலமாக்கள் இல்ல, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதற்கான ஏராளமான சான்றுகளை என்ன பண்ணாங்க? ஈமான் என்பது ஏறும் இறங்கும். அப்படி ஏறும் இறங்கலன்னு சொன்னா எல்லாரும் ஒரே தட்டுல வந்துருவாங்க, எந்த அமலுக்கும் மதிப்பு இல்லாம போயிடும் இல்லையா? இப்போ ஒருத்தர் தொழுகிறதுக்கும் ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கும் ஒருத்தர் சாலிஹான இபாதத்துகள் செய்யும் போது என்ன ஆகும்? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு அடுத்தன ஜாதத்துஹும் ஈமானா. யார் உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லும் போது அவர்களுடைய உள்ளம் பயந்து நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கும்னு ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா கம்மியாகிறது ஆகும். அப்ப ஈமான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான விளக்கம் என்பது உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடலால் நடைமுறைப்படுத்துவதுதான் ஈமான் என்பது முழுமை பெறும். இந்த 3 இல்லைன்னு சொன்னா ஈமான் முழுமை பெறாது. அதே போன்ற ஒரு விளக்கம் தான் கவுலுன், உள்ளத்தால் சொல்வது நாவால் சொல்வது. ஒருத்தர் களிமா நான் உள்ளத்தால ஏத்துக்கிட்டேங்க, வாயாலெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அவர் இஸ்லாத்துக்குள்ள வர முடியுமா?
கலிமா ஷஹாதாவை பகிரங்கமா ஒருத்தர் சொல்லாம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது. பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான நிர்பந்தம். வெளிப்படையாக மக்களுக்கு கலிமா ஷஹாதாவை சொல்லணும். அப்ப கவுலுன் அமலுன் யஸீது வ யன்குஸ், ஈமான் ஏறும் இறங்கும். எப்ப ஏறும்? யஸீது பித்தாஆ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கும் ஒரு மனிதன் கட்டுப்படும் போது ஈமான் ஏறும். யன்குஸ் பில் மஅசியா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஈமான் இறங்கும். பாவத்துக்கு போகும்போது ஈமான் இறங்கும், நன்மைகள் செய்யும் போது கட்டுப்படும் போது ஈமான் ஏறும். இதுதான் ஈமானுக்கான விளக்கம். சரி, இப்ப இந்த ஈமானின் 3 பரிமாணங்கள் அப்படின்னு சொன்னா, பரிமாணங்கள் அப்படின்னு சொன்னா ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறுறது, ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறுறது, அதுதான் பரிமாணங்கள் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள். நம்ம சம்சுதீன் பாய் சொன்ன மாதிரி இஸ்லாத்தினுடைய 3 படிநிலைகள்னு சொல்லலாம், இஸ்லாத்தின் 3 பரிமாணங்கள்னு சொல்லலாம் இந்த தலைப்பை. இந்த தலைப்புக்குள்ள நம்ம 2 ஹதீஸ, ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் நமக்கு தெரிந்ததுதான். யாருக்கெல்லாம் ஹதீஸ் ஜிப்ரீல் தெரியும்? ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்லி நிறைய ஹதீஸ் வந்திருக்கு. அதுல இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ஈமானுடைய இந்த 3 படிநிலைகள், லெவல்ஸ் ஆஃப் ஈமான்னு சொல்லலாம். இது அரபியில இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, மராத்திபு தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கத்துல 3 படிநிலை, லெவல்ஸ். ஒரு இடத்துல ஈமான்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அங்க இஸ்லாத்தையும் அது குறிக்கும், இஸ்லாம்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அது ஈமானையும் குறிக்கும். அங்க ஈமானும் உள்ள வந்துடும். தனித்தனியா சொல்லும் போது அதுக்கு தனித்தனியான பொருள். ஹதீஸ் ஜிப்ரீல்ல இந்த 3 விஷயங்களையும், ஈமானுடைய இந்த 3 லெவல்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் ஹதீஸ் ஜிப்ரீல் தெரியாது அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஹதீஸ் ஜிப்ரீல் அதாவது நபிசாசம் அவங்க சஹாபாக்களோடு ஒரு சபையில் இந்த மாதிரி சபையில் அமர்ந்திருக்கும் போது வெள்ளை வெளையர் என்று ஒரு மனிதர் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் சஹாபாக்களோடு நபிசாசம் அவர்கள் அமர்ந்திருந்த நேரத்துல அவர்களுடைய சபைக்கு வெள்ளை வெளையர் என்று ஒரு மனிதர் வருகிறார். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவரை பார்த்தா பயணம் செய்து வந்தவர் மாதிரியும் இல்லை, உள்ளூர்காரரை மாதிரியும் இல்லை. அவங்க வராங்க, ரொம்ப பெரிய ஹதீஸ் டீட்டெயிலா சொல்லணும். வராங்க, நபிசாசம் முன்னாடி உட்கார்றாங்க. உட்கார்ந்து விட்டு, யா முஹம்மத், இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, வறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு 4 கேள்விகள் கேட்குறாங்க. நபிசாசம் அவங்க அந்த மனிதருக்கு 4 கேள்விக்கான பதிலையும் சொல்றாங்க. கேள்வி கேட்ட மனிதர் ஒவ்வொரு கேள்வி முடிந்த பிறகும் சதக்த, நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீங்க, உண்மையைத்தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. 4வது கேள்விக்கு மறுமை நாள் எப்போது வரும் எனக்கு தெரியாது, அதனுடைய அடையாளங்கள் நபிசாசம் சொல்றாங்க. அதற்கு பிறகு வந்து கேள்வி கேட்ட மனிதர் எஞ்சி போயிடுறாரு. உடனே நபிசாசம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நமக்கு வந்து இப்ப கேள்வி கேட்டாரு, அவரை போய் கூட்டுவாங்கன்னு. சஹாபாக்கள் போய் பார்க்குறாங்க, அவர் யாரையும் காணோம், அவரை காணோம். நபிசாசம் சொல்றாங்க, அவர் தான் ஆத்தாக்கும் ஜிப்ரீல், உங்களிடத்திலே ஜிப்ரீல் மனித உருவுல வந்தாரு, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை தீனை கற்றுக் கொடுக்க வந்தார் அப்படின்னு சொல்லி நபிசாசம் அந்த ஹதீஸ முடியும். இப்ப இந்த ஹதீஸ்ல நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த தலைப்புக்கான 3 பரிமாணங்களும் இருக்கிறது. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா என்ன? கட்டுப்படுதல். நபிசாசம் இஸ்லாம் அப்படின்றதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அந்த ஹதீஸ்ல நபிசாசம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்முடைய வகுப்பு இன்னைக்கு ரொம்ப பேசிக் லெவல் வகுப்பு தான் அப்படின்ட்டு.
இஸ்லாத்தினுடைய தூண்கள் எத்தனை? 5. அந்த 5 விஷயங்களை நபிசாசம் அவர்கள் சொல்றாங்க. இஸ்லாம்னா நீ ஷஹாதா சொல்றது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிகிறது, தொழுகையை நிலைநாட்டுவது, 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமலானில் நோன்பு நோட்பது, ஹஜ்ஜி செய்வது. இந்த 5 விஷயங்களை நபிசாசம் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட மனித உருவில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க சொல்றாங்க. இரண்டாவது கேள்வி, ஈமான்னா என்ன? நம்ம சவர்கள் சொன்ன மாதிரி ஈமான் அப்படின்னு சொல்லும் போது நபிசாசம் அவர்கள் நீ அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, அப்புறம் வறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருதுன்னு நம்புறது. இஹ்சான் அப்படின்னு சொல்றதுக்கு நபிசாசம் என்ன சொன்னாங்க? நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழுவது, அப்படி உன்னால் அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலையில் தொழுகிறது. அப்ப இந்த இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம இப்ப பார்த்தோம்ல. இந்த ஈமானை 3 தரங்களாக பிரிக்கிறது. இஸ்லாம் அப்படின்னு சொல்லும் போது 5 விஷயங்கள் உள்ள வருது. ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ள கலிமா சொல்லி உள்ள வந்தவுடனேயே அவர் முஸ்லிமாக மாறிவிடுகிறார். இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவர் முஸ்லிமாக மாறுகிறார். ஈமான் அந்த 6 அடிப்படையான நம்பிக்கைகளில் உறுதியாக நம்பியவர் மூமினாக மாறுகிறார். கடைசி இஹ்சான், அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழுபவர், அல்லது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த மனநிலையிலே தொழுவக்கூடியவர் இஹ்சான் முஹ்சினாக மாறுகிறார். இதுதான் ஈமானினுடைய 3 லெவல்: முஸ்லிம், முஃமின், முஹ்சின். ஈமான் என்பது ஏறும் இறங்கும். நம்ம பார்த்தோம், எங்க ஏறும் எங்க இறங்கும். இந்த முஸ்லிம் அப்படின்ற நிலையிலிருந்து ஒருத்தரை அவருடைய கட்டுப்படுதலின் அடிப்படையில், ஈமானிய உறுதியின் அடிப்படையில் அவர் அது எங்கே கொண்டு போவோம்? மூமினாக கொண்டு போவோம். அவர் அந்த மூமின் என்கிற நிலையிலிருந்து அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ் கட்டுப்படுகிறாரோ, அல்லது நபிசாசம் அவர்கள் சொன்னதை போல அவருடைய ஈமான் என்பது, நம்பிக்கை என்பது அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழக்கூடியவராக இருக்கிறார், இது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற மனநிலையிலே அவர் தொழக்கூடியவராக இருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக நபிசாம் சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது, முஹ்சின் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த விஷயங்கள் அடையக்கூடியவர் முஹ்சின் என்கிற நிலைக்கு போகிறார். பெரும்பாலும் இல்லை, எல்லா நபிமார்களும் எந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க? அல்லாஹ்வுடைய எல்லா இறை தூதர்களும் நபிமார்களும் இந்த முஹ்சின் என்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலயே ஹையர் லெவல். ஈமானினுடைய ஹையர் லெவல் முஸ்லிம், அத முஹ்சின். இறங்கும்னு கேட்டோம்ல, அவருடைய இபாதத்துல ஏதாவது ஒரு இடத்துல கோளாறு வரும்போது முஹ்சினானவர் மூமினாக மாறுவார். குறைகள் வரும்போது அல்லது பாவங்கள் வரும்போது முஹ்சின் என்கிற நிலையிலிருந்து எங்க வருவாரு? மூமினுக்கு வருவார். இன்னும் பெரும் பாவங்கள் வருகிறது அவருடைய லைஃப்ல, முஸ்லிம் என்கிற நிலைக்கு வருவார். ஆனா இந்த முஸ்லிமுடைய அடிப்படை லெவல் இருக்குல்ல, பேஸ், நான் இப்ப நம்ம ஆரம்பமாக சொன்னமே, அல்லாஹ்வை உறுதியாக நம்பி களிமா சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் பாருங்க, நபிசாசம் அவங்க கிட்ட சில நாட்டுப்புற அரபிகள் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. வகாலத்தில் அராபு ஆமன்னா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு உடனே, நபியை நீங்க பதில் சொல்லுங்க, நீங்கள் முஸ்லீமானோன்னு சொல்லுங்க,
ஈமான் கொண்டோன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் நுழையவில்லை அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னான். அப்ப ஒரு மனிதனுடைய பேசிக்கான ஈமான் அப்படின்றது கலிமா சொல்லி அவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது. இதுதான் பேசிக்கான ஈமான். இதை விட்டு குறையுமான்னா குறைஞ்சா குஃப்ருல போயிடுவான், ஷிர்க்ல போயிடுவான். இந்த பேசிக்கான ஈமான் ஷிர்க்கும் குஃப்ரும் அவனை இஸ்லாத்தை விட்டே வெளியே போய்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருமோ, வெளியே போக வைக்குமோ, அதை செய்தால் அவனுடைய ஈமான் இல்லாம போயிடும். அப்ப இந்த பேசிக் லெவல் ஈமான், இந்த லெவல்ல தான் இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க, ஒரு ட்ரையாங்கிள் சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள்ல நடுவுல 2 கோடு போடுறேன். இந்த கீழ்பாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக அவர்கள் அப்படியே மூமின்களாக மாறுகிறார்கள். இன்னும் அவருடைய செயல்பாடுகளின் காரணமாக அவர்கள் முஹ்சின்களாக மாறுகிறார்கள். முஹ்சின், முஃமின், முஸ்லிம் இதுல அப்படியே ஏறி இறங்கும். ஆனா முஸ்லிமை விட்டு என்ன ஆயிராது, கீழே போகக்கூடாது. நான் ஒரு குர்ஆனுடைய வசனம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். சூரத்துல் ஃபாத்திர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 சாரார்களையும் நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயத்துல 32வது வசனம், ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا, பின்னர் நம் அடியார்களில் நாம் எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை அவ்வேதத்திற்கு, அதாவது குர்ஆனிற்கு வாரிசாக்கினோம். யாரெல்லாம் குர்ஆனை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொல்றான். இன்னைக்கு நம்ம குர்ஆனை பின்பற்றி முஸ்லிம்களாக வாழுகிறோம். அவர்களை அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள், நான் அவர்களை என்னுடைய வேதத்திற்கு குர்ஆனுக்கு வாரிசாக ஆக்கி வைத்திருக்கிறேன். யாரு? முஸ்லிம்ஸ். இந்த முஸ்லிம் அப்படின்றவங்கள அல்லாஹ் 3 சாராராக பிரித்து காட்டுகின்றான். ஃபமின்ஹும் வாலிமுன் லினஃப்ஸி, அதுல தன்னுடைய ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொண்டவர் இருக்கிறார். 1 வாலிமுன் லினஃப்ஸி. வமின்ஹும் முக்தஸித், அதிலே நடுத்தரமாக நடந்து கொண்டவரும் இருக்கிறார்கள். வமின்ஹும் சாயிக்கும் பில் கைராத் பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நன்மையின் பால் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ذلك هو الفضل الكبير, அதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணையாக, அருட்கொடையாக இருக்கிறது. அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இந்த அல் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்கிறார்களோ அவர்களை 3 சாராராக பிரிக்கின்றான். 1 வாலிமுன் லினஃப்ஸி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பேசிக் லெவல் ஈமானோடு வாழக்கூடியவர்கள் வாலிமுன் லினஃப்ஸி. அவர்கள் வாலிமுன் லினஃப்ஸி அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆத்மாவுக்கு தனக்குத்தானே அநியாயம் அளித்துக் கொண்டவர்கள். நம்பர் 1 அவர்கிட்ட ஷிர்க் கிடையாது. நம்பர் 2 அவங்ககிட்ட குஃப்ரு கிடையாது. ஆனால் அவர்களிடத்திலே பெரும்பாவங்கள் இருக்கிறது. கடமையான விஷயங்களில் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள், பெரும்பாவத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி தன்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயம் இழைத்தவர்கள் இந்த உம்மத்துல அதிகமாக இருக்கிறார்கள், பெரும்பாலானவர்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இவங்க அதனாலதான் நபிசாசம் அவர்கள் சொல்லுவாங்க, திருடக்கூடிய நிலையிலே ஒரு மூமின் மூமினாக இருப்பதில்லை, விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் ஒரு மூமின் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையிலே மூமினாக இருப்பதில்லை என்று நபிசாசம் சொன்னாங்க. ஏன்னு சொன்னா மூமினிடத்தில் பெரும்பாவம் இருக்காது. பெரும்பாவம் எப்பயாவது ஒரு தடவை வரலாம், ஆனால் இயல்பாக ரெகுலரா அவர்கிட்ட அவங்க கிட்ட இருக்காது. அப்ப இந்த வாலிமுன் லினஃப்ஸி
அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த உம்மத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறது. பலகீனத்தின் காரணமாக, அவருடைய ஈமானிய பலகீனத்தின் காரணமாக அவரிடத்துல பெரும்பாவங்கள் இருக்கிறது. கடமையான விஷயங்களில் பட்டும் படாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஸாலிமுன் லினஃப்ஸி, தனக்குத்தானே அநியாயம் அழைத்துக் கொண்டவர்கள். இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் அழைத்துட்டான்னு சொல்லல, ஸாலிமுன் லினஃப்ஸி, அவர்களே அவருடைய நஃப்ஸுக்கு, இந்த ஈமானை கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அந்த நஃப்ஸுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அநியாயம் அழைத்துக் கொண்டார்கள். இரண்டாவது சாரார் யாரு? வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாக இருப்பவர்கள். இவங்க யாருன்னு சொன்னா இவர்கள் முஃமின்கள். இவர்களுடைய விஷயத்துல அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார்கள், ஈமானிலே உறுதியாக இருப்பார்கள், அவர்களிடத்திலே பெரும்பாவங்கள் இருக்காது, அவர்கள் கடமையான விஷயங்களில் சரியாக இருப்பாங்க, நன்மையான விஷயங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, பெரிதாக கூடுதலான நன்மையான விஷயங்கள் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, வெறுக்கத்தக்க சில காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் தான் முக்தஸித், மூமின்கள். கடைசியா சொல்லக்கூடியது யாருன்னு சொன்னா வமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத், நன்மையானவற்றில் முந்திக் கொள்ளக்கூடியவர்கள், நன்மையானவற்றில் முந்தி வாழக்கூடியவர்கள். ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக. இவர்கள் யாரு? இவர்கள் தான் முஹ்சின்கள். இதுதான் இருக்கிறதுலே கிரேட் ஜாஸ்தி. நான் ஏன் இப்ப இன்னைக்கு முஸ்லிம், மூமின், முஹ்சின் அப்படின்னு சொல்லி இந்த டிஃபரன்சியேஷன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அங்கதான் இன்றைய வகுப்புக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. ஈமான் என்பது ஏறும் இறங்கும். எங்கேருந்து ஏறும், எங்கேருந்து இறங்கும்? முஸ்லிம் என்கிற நிலையிலிருந்து மூமினுக்கு போவோம், முஹ்சினுக்கு போவோம், முஹ்சின்லேருந்து மூமினுக்கு வரும். அவருடைய செயல்பாடுகளின் காரணமாக திரும்பி முஸ்லிமா பெரும்பாவங்கள் செய்தாங்கன்னு சொன்னா திரும்பி பேஸ் லெவல் ஈமானுக்கு வந்துருவாங்க. இன்றைக்கு உம்மத்துல பெரும்பாலும் இந்த பேஸ் லெவல்ல இருக்கிறவங்க தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்மள அதிகமான மக்கள் முக்தஸிதா இருக்கலாம். ஆனால் எவ்வளவு பேரு முஹ்சினாக இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னை சேர்த்துதான் சொல்றேன். அப்ப நம்மை நோக்கி ஷஹரும் முபாரக் வர இருக்கிறது இல்லையா? இந்த ஷஹருன் முபாரக் ரமதானை, நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்? எந்த இலக்கை நோக்கி நாம், எந்த லெவலை நோக்கி, எந்த ஈமானை நோக்கி நாம் பயணிக்கணும்னு சொன்னா, நம்முடைய ஏம், நான் இந்த நோன்பின் மூலமாக இந்த ரமதான் மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி முஹ்சினாக மாறுவதற்கு நாம் இலக்கு வைக்க வேண்டும். இந்த நோன்பு ஒரு மனிதனை நேரடியாக அதனுடைய செயல்பாடுகள், அந்த இபாதத் அவனை முஹ்சினாக மாற்றுவதற்கான வேலையை செய்கிறது. இந்த ஒரு மாத காலம் இந்த நோன்பு ஒரு பேஸ் லெவல்ல இருக்கக்கூடியவனை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதனாலதான் இந்த நோன்பு வந்த உடனேயே பள்ளிவாசல்கள் நிரம்பி விடுகிறது. பள்ளிவாசல் பக்கமே வராத மக்கள் என்ன பண்றாங்க? பள்ளிவாசல்களை நோக்கி வராங்க. பாவங்கள் செய்யக்கூடிய மக்கள் பாவங்களை குறைத்துக் கொள்கிறார்கள், நன்மையில் குறைவானவர்கள் நன்மையை கூட்டிக் கொள்கிறார்கள். ஒரு விதமான மாற்றம் இந்த ரமலான் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையை நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும். இந்த ரமதானில் நான் முஹ்சினாக மாறுவதற்கு அதற்கான அந்த ஆயத்த பணிகளை
நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இருக்கிறதுலயே ஈமான்ல ஹையர் லெவல் எது? முஹ்சின் என்பதுதான். அந்த சாபிக்கும் பில் ஹைராத், அதை நோக்கி நாம் பயணிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த ரமலானிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இந்த குர்ஆனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த குர்ஆனுடைய வசனத்துல தஃப்சீர் இப்னு கசீர்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த வசனத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை குறித்து பேசப்படுகிறது. அந்த உம்மத்தை மூன்று விதமாக, மூன்று சாரார்கள் இருக்கார்கள் என்கிற அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது என்று சஹாபாக்கள் இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்படி விளக்கம் சொல்ற நேரத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மூன்று சாரார்களுக்கும் ஒரு விதமான சிறப்பை சொல்லி என்ன பண்றாங்க? விளக்கம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற நேரத்தில், இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மதி, நம்ம பார்த்தோம்ல, வாலிமுன் லி நஃப்ஸி, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழுகிறார், அவருக்கான ஒரு சிறப்பு. அவரையும் இந்த உம்மத்துல என்ன பண்ணல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல. ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மதி என்று சொன்னார்கள். யாருக்கு? இந்த வாலிமுன் லி நஃப்ஸி, மூமின்களுக்கும் இருக்கும். குறிப்பாக இந்த உம்மத்தில் பெரும்பாவலும் செய்யக்கூடியவர்களுக்கு, அதே நேரத்துல ஷிர்க் வைத்திருக்க கூடாது, அவர்கிட்ட குஃப்ர் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சிபாரிசு கிடைக்கும் சொல்றாங்க. இந்த உம்மத்திலே முக்தசிதாக வாழ்ந்தார்களே, மூமின்களாக வாழ்ந்தார்களே, அவர்களுக்கான சிறப்பு என்ன? அல்லாஹ் அவர்களுடைய கேள்வி கணக்கை லேசுபடுத்தி அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். இது அவர்களுக்கான சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, வசாபிக்கும் பில் ஹைராத், நன்மையிலே முந்திக் கொண்டு முஹ்சின்களாக மாறினார்களே, அல்லது மாறுவதற்கு முயற்சி எடுத்தார்களே, அதற்கான பயணத்தை எடுத்தார்களே, அந்த முஹ்சின்களுக்கான சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது தப்சீர் சொல்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே இந்த உலகத்துல ஏதோ ஒரு போட்டி வந்துச்சுன்னு சொன்னா, அந்த போட்டியில நாம் தான் முதலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக மனிதனுடைய அவனுடைய எல்லா விதமான வாழ்க்கை நடைமுறைகளிலும் அவன் கூடுதலாக இருக்கணும்னு நினைப்பான். அதுபோல நாமும் ஒரு உயர்ந்த முஹ்சின் என்கிற நிலைக்கு மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியான லட்சியத்தை ரமதான் வருவதற்கு முன்பாக நாம் வைத்து அதற்கான பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்தி நான் முஹ்சினாக மாறுவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். முஹ்சின் அப்படின்னு நம்ம சொல்ற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்சின்களுக்கு ஏராளமான சிறப்புகளை குர்ஆன்ல சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களில் இஹ்சான் உடையவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். இன்னல்லாஹ மஅல் முஹ்சினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹ்சின்களோடு இருக்கின்றான். இன்ன ரஹ்மதி ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹ்சின்களுக்கு அருகாமையிலே இருக்கிறது. யார் இந்த உலகத்திலே முஹ்சின்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா வ ஜியாதா இருக்கிறது, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா, இலகுவாக நாம் சொர்க்கம் நுழைய வேண்டும் சொன்னா, நாம் முஹ்சினாக மாறுவதற்கு, நன்மையில் முந்திக் கொண்டவர்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமதான், இந்த நோன்பு அதற்கான பயிற்சிகளை நமக்கு வாரி வழங்குகிறது. அந்த பயிற்சிகளை சரியான முறையிலே உள்வாங்கி இந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்தி நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ்
முஹ்சினீன்களாக முத்தகீன்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நம்முடைய இந்த வகுப்புல அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஈமான் என்றால் என்ன? ஈமானுக்கான விளக்கம் உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுவதுதான் ஈமான். இன்னொரு விளக்கமாக கவுலுன் சொல்லுதல், அமலுன் செயல்படுதல். அந்த ஈமான் என்பது ஏறும் யஸீது வ யன்குஸ் என்கிற விளக்கத்தை பார்த்தோம். இந்த ஈமான் என்பது 3 லெவல்கள்ல இருக்குது. பேசிக் லெவல் முஸ்லிம், அதுக்கு அடுத்த லெவல் முஃமின், ஹையர் லெவல் முஹ்சின். இந்த 2 லெவல்களையும் அதற்கான தகுதிகள் என்ன என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அதிகமாக என்ன பண்ணுது, சொல்லி காட்டுகின்றது. முஹ்சினீன்கள் யார் என்று நம்ம குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதற்கான ஏராளமான அந்த பண்புகளை அல் குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றது. அந்த பண்புகளை பெறுவதற்கு இந்த ரமதான் நமக்கு தகுதியான பயிற்சிகளை தருகிறது. அந்த பயிற்சிகளை சரியான முறையிலே பயன்படுத்தி நானும் நீங்களும் முஹ்சினீன்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஐஜிஸினுடைய வாராந்திர வகுப்பை நிறைவு செய்கின்றோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயில் முஸ்லிமீன் வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.